ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வர்ஸ்னே சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தேட்டரில் சாப்பிட்ற சீஸ் பாப்கார்ன் தான் பார்க்க போகிறோம். சீஸ் பாப்கார்ன் மட்டும் இல்லை, ஸ்பைசி பாப்கார்ன் பார்க்க போகிறோம். அதே மாதிரி கேரமல் பாப்கார்னும் பார்க்க போகிறோம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன்னு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸில் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சீஸ் பாப்கார்ன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். சீஸ் பாப்கார்னுக்கு செய்ய தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். நம்ம ஒரு கப்பு நம்ம கார்ன் எடுத்து வச்சுருக்கோம். இந்த கார்ன் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். வாங்கிட்டு வந்து இதேமாதிரி பாப்கார்ன் நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி சீஸ் பவுடர் எடுத்துருக்க ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு. இந்த சீஸ் பவுடரும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நமக்கு கிடைக்கும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சீஸ் பாப்கார்ன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த கார்ன் சேர்த்துக்கலாம். கார்ன் சேர்க்கும் போது எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும், அப்போ தான் சேர்க்கணும். அப்போ சேர்த்திங்கன்னா தான் நமக்கு கார்ன்லாம் நமக்கு பொரிஞ்சு வரும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கார்ன் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக நம்ம கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம அந்த கார்னு மிக்ஸ் ஆகும்போது நமக்கு சாப்பிடும் போது ஈவனாக இருக்கும் அந்த உப்பு நம்ம கார்னில் பட்டு. அதனால் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா வதக்கணும். அந்த ஆயிலில் வதக்கிட்டு நமக்கு பொரி வரும்போது அப்போ தான் நம்ம தட்டு போட்டு நம்ம மூடி பொரிக்க விடணும். அது வரைக்கும் நம்ம நார்மல் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதேமாதிரி கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா ஹீட் அதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி நல்லா பொரிக்க வச்சு நமக்கு சீக்கிரம் நமக்கு பொரிஞ்சு வந்துடும். ஈவனாகவும் இருக்கும், நல்லா பொரிஞ்சு வரும் நமக்கு. அதனால் தட்டு போட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா பொரியட்டும். பாப்கார்ன் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நமக்கு அந்த தட்டுலே தெரியும் பாருங்கள். நல்லா கார்னரில் நல்லா பொரிஞ்சிருக்குது, ஈவனாக ஃபுல்லாக பொரிஞ்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நமக்கு கரெக்டாக எல்லாமே நமக்கு பொரிஞ்சு வரும். ஸோ எனக்கு எல்லாமே ஃபுல்லாக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம சீஸ் பாப்கார்னை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். திரும்பி நம்ம அதே ஸ்டவ்லேயே இப்போ நம்ம பாப்கார்ன் நம்ம பேனை வச்சுட்டு இப்போ நம்ம சீஸை சேர்த்துக்க போகிறோம். இந்த பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அதிகமாக நமக்கு கிடைக்கும் இந்த சீஸ் பவுடர். இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து தூவி சாப்பிட்டிங்கன்னா நம்ம தேட்டரில் சாப்பிட்ற அதே மாதிரி நமக்கு டேஸ்ட்டில் நமக்கு சீஸ் பாப்கார்ன் கிடைக்கும். சூப்பராக இருக்கும். புளிப்பும் நல்லா ஸ்வீட்டு தன்மை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம சீஸை போட்டாச்சு. அடுப்பை ஆனில் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடணும். மூடினதுக்கப்புறம் எடுத்து நம்ம சாப்பிட்டோன்னா சான்ஸே இருக்காது. நமக்கு சீஸ் பாப்கார்ன் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடியாச்சு. ஒரு 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணணும் அடுப்பை. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 2 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி டைமில் நீங்கள் சாப்பிடும்போது அந்த சீஸ்லாம் நமக்கு நல்லா உள்ளே ஊறி நமக்கு நல்லா இருக்கும். சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு போட்டோன்னே சீஸோடு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சீஸ் போட்டு சாப்பிடுங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேட்டரில் சாப்பிட்ற சீஸ் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாப்கார்னில் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ஆல்ரெடி உப்பு நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தனி மிளகாயத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம், லைட்டாக சேர்த்தா போதும். நமக்கு அதோட காரம் நமக்கு பட்டால் போதும். ரொம்ப காரம் அப்படியே நல்லா இருக்காது. லைட்டாக காரம் சேர்த்து இதேமாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளும் நம்ம போட்ட மிளகாய் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இந்த காரம் பாப்கார்னு. நம்ம கடையிலலாம் இந்த மாதிரி நம்ம அதிகமாக நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி நான் இன்றைக்கி காரம் பாப்கார்ன் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம அடுத்து கேரமல் வச்சு பாப்கார்ன் செய்யலாம். அதே மாதிரி பாப்கார்ன் எடுத்துருக்கோம். நம்ம உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துருக்கோம். நாட்டு சக்கரை ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம இன்றைக்கி கேரமல் பாப்கார்ன் செய்ய போகிறோம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். நான் ஆயில் சேர்த்துருக்கேன். நான் லாஸ்ட்டில் பட்டர் போட்டுக்க போகிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கார்னை ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்க போகிறோம். உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு சேர்த்து அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். as usual நம்ம எப்படி பாப்கார்ன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம இதையும் பண்ண போகிறோம். பாப்கார்ன் பொரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பொரியும் போது தட்டு போட்டு மூடி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு. தட்டு போட்டு மூடி க்ளோஸ் பண்ணிடலாம். பாப்கார்ன் ஃபுல்லாக ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம கேரமல் பாப்கார்ன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கேரமல் பாப்கார்ன் பார்த்திங்கன்னா நமக்கு தேட்டரில் பார்த்திங்கன்னா ஸ்வீட் பாப்கார்ன் கிடைக்கும். அந்த மாதிரியே நமக்கு வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஸ்வீட்டு சால்ட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். பாப்கார்ன் ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேரமல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். நாட்டு சக்கரை நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதை நம்ம கேரமெல்லாம் ஆக்க போகிறோம். தேவையான நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் கிட்ட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த போட்டுக்க நாட்டு சக்கரையும் தண்ணி நல்லா மெல்ட் ஆகணும். நமக்கு ஃபுல்லாக மெல்ட் ஆகி நமக்கு ஒரு கெட்டியான ஒரு பதத்தில் கிடைக்கும் நமக்கு.
நம்ம ஆல்ரெடி வெல்லம் பாகு காய்ச்சோம்ல, அந்த மாதிரி ஒரு பாகு மாதிரி நமக்கு கிடைக்கணும். கிடைச்சதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுக்க அந்த பாப்கார்னை சேர்த்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் கேரமல் நமக்கு போட்டிருக்க வெல்லம் வந்து நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகி நல்லா நமக்கு கொதித்து நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும். இந்த டைமில் நான் பட்டர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி பட்டர் போட்டு மெல்ட் பண்ணினா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும் நம்ம போட்ட பட்டர் எல்லாமே. நம்ம போட்டிருக்க நாட்டு சக்கரை திக் பேஸ்ட்டாக வரணும். அந்த மாதிரி பேஸ்ட்டாக வரும்போது நம்ம பாப்கார்னை சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம பாப்கார்னை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். நம்ம போட்டிருக்க அந்த ஸ்வீட்டில் நாட்டு சர்க்கரையில் எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம பாப்கார்னை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஈக்குவலாக நமக்கு பாப்கார்னை ஃபுல்லாக நமக்கு ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த பாப்கார்னை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி இதேவே ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். தட்டு போட்டு மூடினா தான் கரெக்டாக இருக்கும். நமக்கு அந்த அந்த ஃப்ளேவராக நமக்கு இறங்கி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நம்ம தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்வீட் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. அங்கே பாருங்கள், நமக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் லைட்டாக நமக்கு இருக்குது. இது ஆறுனாச்சு கொஞ்சம் சரியாயிடும். இப்போ நம்ம ஆற வச்சு இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நாட்டு சர்க்கரையை வச்சு நம்ம ஸ்வீட்டில் நம்ம கேரமல் பாப்கார்ன் செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேட்டரில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இந்த ஸ்வீட் பாப்கார்னும். நான் இன்றைக்கி உங்களுக்காக தேட்டரில் சாப்பிட்ற மாதிரி சீஸ் பாப்கார்ன், ஸ்வீட் பாப்கார்ன், ஸ்பைசி பாப்கார்ன்னு 3 வகையாக உங்களுக்கு பாப்கார்ன் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.